அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள 30 டே ஹீலிங் ஜர்னி சீரிஸ்க்கு 3ஆம் நாளில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் 2 நாள் எப்படிங்க இருந்துச்சு? ஸோ, நான் 2ஆம் நாள் குடுத்த ஹோம்வொர்க்லாம் நீங்க பண்ணீங்களா? அதாவது உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தேன். அந்த கேள்விகளுக்கான பதில் எழுதினீங்களா? எழுதி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு உடைஞ்சிருக்கும். இல்ல ஏதோ ஒரு தெளிவோ, இல்ல அந்த குழப்பம் விலகுற மாதிரியான ஒரு மனநிலையோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ, முதல் கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன், இன்னைக்கு நீங்க உங்கள இப்படி பார்க்குறீங்க இல்லைங்களா? அந்த மாரி உங்கள பார்க்க வச்ச அந்த நிகழ்வு எது? எழுதுனீங்களா? எழுதும்போது வலிச்சுதா? இல்ல பயமா இருந்துச்சா? கோவம் வந்துச்சா? அத ஃபீல் பண்ணீங்களா? அதுக்காகத்தாங்க அந்த கேள்விக்கான பதில நான் எழுத சொன்னேன். உங்க ஒருத்தருக்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் எழுதி இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க அந்த உணர்வுகள உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. அந்த உணர்வுகள பத்தின ஒரு உண்மைய சொல்றேன். இவ்ளோ நாள் அதெல்லாம் உங்களுக்குள்ள தங்கிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க அத எழுதும்போது, அது வெளியில போறதுக்கு வாய்ப்பு குடுத்துருக்கீங்க. முதல் கேள்விக்கான நோக்கம் புரிஞ்சுதுங்களா? 2வது கேள்வி. எந்த சர்வைவல் பேட்டர்ன்ல நீங்க அதிகமா வாழ்க்கையில கையில எடுத்திருக்கீங்க? ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரீஸு, ஃபானு. இந்த 4 தவிர வேற எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காதுங்க. நீங்க இதுல எந்த கேட்டகரில வரீங்க? கண்டுபிடிச்சுட்டீங்களா? கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுடைய ரியாக்ஷன் நீங்க குடுக்கும்போது, கண்டிப்பா யோசிப்பீங்க. நாம இந்த ரியாக்ஷன் தான் குடுக்கணுமா? ஃபைட் பண்ணணுமா? இல்ல ஃப்ளைட் இந்த இடத்த விட்டு நகரணுமா? இல்ல ஃப்ரீஸ் ஆயி நிக்கணுமா? ஃபான்ல இருக்கோமா? இது எதுவுமே இல்லாம நாமளா இருந்தா என்ன? அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும். 3வது கேள்வி. உங்களுக்குள்ள எந்த லிமிட்டட் பிலீஃப் அதிகமா இருக்கு? ஐ அம் நாட் எனஃப். ஐ அம் அன்லவபிள். ஐ கேனாட் ட்ரஸ்ட் எனிஒன். மை ஃபீலிங்ஸ் டோன்ட் மேட்டர். ஐ ஆல்வேஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ராங். இதுல எந்த லிமிட்டட் பிலீஃப்ல நீங்க அதிகமா மாட்டிருக்கீங்க? இது எதுன்னு நீங்க தொட்டிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத உடைக்கிறதுக்கான முயற்சியும் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாத்துக்கும் போதுமானவங்க தான? நீங்க உண்மையிலே லவ் பண்ண தகுதி வாய்ந்த பெர்சன் தான? உங்களால உங்கள நம்ப முடியுதா? உங்க ஃபீலிங்ஸ்‌க்கு முக்கியத்துவம் நீங்க குடுக்குறீங்களா? நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்னு யாராச்சும் உங்கள சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. மத்தவங்களுடைய பிஹேவியர் உங்க ஒர்த்த பாதிக்காது. நீங்க லவ் பண்ண 100% தகுதி வாய்ந்தவங்க. நீங்க உங்கள நம்புறதுக்கு யாருகிட்டயும் பர்மிஷன் கேட்க தேவையில்ல. உங்க ஃபீலிங்ஸ் தான் இங்க முக்கியம். நீங்க எல்லா நேரமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அழுவலாம், அக்ரெசிவா இருக்கலாம், கோபத்த கொட்டலாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடியத ஓப்பனா வெளியில பேசலாம். இதுக்கு நீங்க யார்ட்டயும் பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னா, அதுல எத ஒண்ண நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அது தப்புன்னு முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அடிப்படையான பிரச்சனைய கண்டுபிடிச்சுட்டா, அத சரி பண்ணிட முடியும். ஓகேங்களா? 4வது கேள்விய நான் என்ன கேட்டிருந்தேன்? இந்த நீங்க இந்த மாரியா நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது உங்க ரிலேஷன்ஷிப்பையும், உங்க முடிவெடுக்கிற தன்மையும் எப்படி பாதிச்சுது? அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பதில் எழுதுனீங்களா? உங்க ரிலேஷன்ஷிப்ல மேக்ஸிமம் என்ன மாதிரியான பாதிப்பு வந்திருக்கும்? நீங்க லோ வொர்த் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள யாரும் பார்க்கல. உங்கள யாரும் நீங்க சொல்றத கேட்கல. உங்களுடைய எஃபோர்ட்ஸ மதிக்கல. இல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தரல. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள நோட் பண்ணியிருப்பீங்க. இது அத்தனையும் மேல நான் சொன்ன அந்த லிமிட்டட் பிலீஃப்லேருந்து வர்றது தான். இதுக்கு உங்க பார்ட்னர் காரணம் கிடையாது.
ஏங்க ஒரு விஷயம் ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கறேன். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள நீங்க மதிக்கல, நீங்க முக்கியத்துவம் குடுக்கல, நீங்க பார்க்கல, நீங்க கேட்கல அப்படின்னா, மத்தவங்க எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க நல்லா. அந்த ஒண்ணுன்னு நான் சொன்னது அது உங்கள தான். நீங்க உங்கள மதிக்கணும். உங்க உணர்வுகள் முக்கியம்னு நீங்க நெனைக்கணும். உங்களுக்கு நீங்க பிரையாரிட்டி குடுக்கணும். செல்ஃப் கேர் எடுக்கணும். செல்ஃப் லவ் கண்டிப்பா வேணும். இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் தன்னால சால்வ் ஆகும். இது கேட்கறதுக்கு ஒரு மிராக்கிள் மாரி, மித்து மாரி தான் தோணும். ஆனா அதுதான் உண்ம. எப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணர்வுகள, உங்க எண்ணங்கள, உங்க மதிப்புகள நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் வெளியில அது சரியாகும். என்னை இப்படித்தான் நான் ட்ரீட் பண்றேன். அதனால நீங்களும் இப்படித்தான் ட்ரீட் பண்ணணும். அப்படின்ற மெசேஜ அவங்களுக்கு நீங்க குடுக்கணும். அதுதான் இந்த 4வது கேள்வியினுடைய நோக்கம். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் எழுதிருந்தீங்க அப்படின்னா, திரும்ப இந்த திரும்ப இந்த வாய்ஸ் நோட்ட திரும்ப ஒரு தடவ கேளுங்க. உங்களுக்குள்ள விளக்கங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு. அடுத்து இன்னொன்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பிலீஃப கண்டுபிடிங்க. அத பாசிட்டிவ் பிலீஃபா ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன பண்ணீங்க? ஏதோ ஒண்ணு மாத்திருக்கணும் இல்லையா? ஹோம்வொர்க்னா அதுதானே செஞ்சிருக்கணும் இல்லையா? செஞ்சிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய பாராட்டுக்கள். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். தப்பே கிடையாது. நீங்க ஒர்த்லெஸ்ன்னு ஃபீல் பண்றீங்களா? ஐ அம் ஒர்த் அப்படின்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணா போதும். அது சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? பெருமையா இருக்கும். கம்பீரமா இருக்கும். தைரியமா இருக்கும். உங்கள சுத்தி இருந்த தடைகள் விலகுன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நாள் ஹீலிங்க நாம கையில எடுத்துட்டோம். இப்ப 3வது நாள் நாம பார்க்க போறோம். ஆரம்பிச்சிடலாங்களா? 3வது நாள் நம்ம என்ன பார்க்க போறோம்னு? ஸோ இந்த 3வது நாள்ல நான் என்ன தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரிலீஸ் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ. அதாவது கடந்த 2 நாளா நாம ட்ராமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சர்வைவல் பேட்டர்ன்ஸ் நமக்குள்ள உருவாகக்கூடிய இந்த சர்வைவல் பேட்டர்ன்ஸ ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ரொம்பவும் சின்ன ஸ்டெப்பு தான். ஆனா பவர்ஃபுல்லான ஸ்டெப். ரிலீஸ் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ. அதாவது உங்களுக்கு உதவாத, ஹெல்ப் பண்ணாத, சப்போர்ட் பண்ணாத, லவ் காட்டாத, உங்கள பார்க்காத, உங்கள கேட்காத, உங்கள புரிஞ்சுக்காத எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். முடியாதுன்றீங்களா? விட்டுத்தான் ஆகணும். வேற வழி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரேடியா விட்டுட்டு போக முடியாது. கட் பண்ண முடியாது. ஆனா முடியும். முடியும்னா அங்க தான் உங்க சுதந்திரம் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான முயற்சிகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஹீலிங் அப்படின்றது புதுசு புதுசா கத்துக்கிறது கிடையாதுங்க. ஆனா, உங்களுக்குள்ள என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத எதெதெல்லாம் நீங்க ரொம்ப காலமா சுமந்துகிட்டு இருக்கீங்க, அத கண்டுபிடிச்சு வெளியில தூக்கி போடுறது தான் ஹீலிங் அப்படின்றது. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மள்ல பல பேர் இந்த எமோஷனல் பேக்கேஜ் என்னென்ன எமோஷனல் பேக்கேஜ்? எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாரோட எமோஷன்ஸுக்கும் பொறுப்பெடுத்துக்கணும். பீப்பிள் ப்ளீஸ் பண்ணணும். நம்மள நாம தூக்கி போட்டு அவங்கள முக்கியமா நெனைக்கணும். நமக்கு அங்க மரியாதை இல்லனாலும், அந்த உறவ தக்க வைக்கிறதுக்கு வேணும் முயற்சிகள நாம பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னமும். இந்த மாதிரியான பழக்கங்களால நமக்குள்ள ஏற்பட்ட அந்த எமோஷனல் லக்கேஜ் அது ஆனா நமக்கானது கிடையவே கிடையாது. ஆனா அத நாம சுமந்துகிட்டே இருக்கிறோம். தூக்கி போடலாமா? போடுவோம். என்னென்ன தூக்கி போடணும்? ஓல்டு பிலீஃப்ஸ்.
பழைய நம்பிக்கைகள். உங்கள சிறுமைப்படுத்தக்கூடிய பழைய நம்பிக்கைகள். ஓல்டு பெயின். வலிதான். வாழ்க்கை வலிகள் நிறைந்தது தான். அந்த வலிகள தூக்கி போடணும். ஓல்டு கில்ட். குற்ற உணர்வு. உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்திருக்கட்டுங்க. எவ்ளோ பெருசு வேணாலும் நடந்திருக்கட்டும். தாங்க முடியாதது. அந்த அளவு கொடூரம், டார்ச்சர், வலிகள், ரணங்கள், வேதனைகள், பிரிவுகள், அவமானங்கள், துரோகம் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். அதுக்கான குற்ற உணர்வு உங்களுக்கு தேவையே கிடையாது. எப்போ இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க, நான் பேசுறத நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, அப்பவே உங்க குற்ற உணர்வ தூக்கி போட நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓல்டு ஷேம், பழைய அவமானங்கள் தூக்கி போடுங்க. அது உங்களுக்கானது கிடையவே கிடையாது. இன்னொருத்தவங்க உங்கள்ட்ட குடுத்தத நீங்க இன்னமும் மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. தூக்கி போடுங்க. ஓல்டு சர்வைவல் பேட்டர்ன்ஸ். நம்ம சின்ன வயசுலயோ, இல்ல நம்ம பாஸ்ட்லயோ எடுத்துக்கிட்ட அந்த சர்வைவல் பேட்டர்ன்ஸ், அப்ப வேணா நம்மள புரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்போ, அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆனா இப்பவும் அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான், இவ்ளோ வலிகளையும் அனுபவிக்கிறோம். ஸோ, இன்னைக்கு நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி இதுதான். நீங்க உங்க வாழ்க்கைக்கு உதவாத, தேவையில்லாத என்னென்ன விஷயங்கள சுமந்துகிட்டு இருக்கீங்க? முதல் கேள்வி உங்களுக்கானது இதுதான். இந்த கேள்விக்கான பதில நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும்போது தான் உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் கிளறுவீங்க. எல்லாம் வெளியில வரும். அது கூடவே நெறைய எமோஷன்ஸும் வரும், ஃபீலிங்ஸும் வரும். அத நம்ம பார்த்துக்கலாம். ஆனா, உள்ள இருக்கிற குப்பைகள கிளியர் பண்ணாம, ஹீலிங் அப்படின்ற ஒரு சுத்தத்த உங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த எமோஷனல் பேக்கேஜ முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் அத தூக்கி போடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க முதுகுல ஒரு பெரிய மூட்டைய குடுத்துட்டாங்க. தினம் தினம் அந்த மூட்டையில இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல அது உங்களுக்கு வெயிட்டா தெரிஞ்சிருக்காது. இது என்ன சும்மா சாதாரண விஷயம் தானே. அனுசரிச்சு போவோம். ஒத்து போவோம். விட்டு குடுத்து போவோம். அடங்கி போவோம். அப்படின்னு அவங்க கண்ட்ரோல்ல இருந்துருவோம். அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா, நாட்கள் செல்ல 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 காலப்போக்குல அது உங்க எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். அந்த ட்ராமா இருக்கு பார்த்தீங்களா? ஆரம்பத்துல இருந்த மாரிலாம் இப்ப இருக்காது. அது என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியாம, உங்களுக்குள்ள அந்த எமோஷனல் பேக்கேஜோட வெயிட்ட அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க இன்னும் என்னென்ன பிலீஃப்லாம் சுமந்துகிட்டு இருக்கீங்க அப்டின்னா, ஐ அம் நாட் எனஃப். என்ன அவங்க லவ் பண்ணா நான் போதுமானவ இல்ல. எனக்கு இதெல்லாம் கிடைக்க தகுதி இல்ல. எனக்கு இதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் அதிர்ஷ்டசாலி இல்ல. அப்படின்ற தப்பான எண்ணம். அன்பு அப்படின்னா, அத நான் சம்பாதிக்கணும். கிடையவே கிடையாதுங்க. 100% தூய்மையான அன்புக்கு நீங்க தகுதி வாய்ந்தவங்க. நீங்க எந்த பெர்ஃபார்மும் பண்ணலைனாலும் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்க நீங்க தகுதி வாய்ந்தவங்க. உங்கள சுத்தி உள்ள எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். உங்கள கொன்னுட்டு. எதுக்குங்க அப்படி வச்சுக்கணும் நீங்க? உங்கள நீங்க அசிங்கப்படுத்திட்டு, கொன்னுட்டு, உங்கள விட்டு குடுத்துட்டு ஏன் மத்தவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும்? அதுல என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? உங்கள கொன்னுட்டு இன்னொருத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்காதீங்க. அடுத்து, யாரையுமே நம்ப முடியல. நீங்க முதல்ல உங்கள நம்புறீங்களா? உங்கள நம்பனா மட்டும் தான் உங்களால மத்தவங்கள நம்ப முடியும். உங்களுடைய தேவைகள் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய உணர்வுகள பிரஷ் அப் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ பிரஷ் அப் பண்ணாதீங்க. நான் எல்லாருடைய எமோஷன்ஸுக்கும் பொறுப்பெடுத்துக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் இத பண்ணணும். அவங்க சேஃபா இருக்கணும்னா நான் இத பண்ணணும். இப்படி பண்ணி பண்ணி தாங்க இந்த அளவுக்கு நிக்கிறீங்க. வலிகளையும், ஏமாற்றங்களையும், விரக்தியையும், துரோகங்களையும் சந்திச்சு சந்திச்சு இவ்ளோ தூரம் நீங்க நிக்கிறதுக்கு, ஹீலிங்க தேடி போறதுக்கு அதுதாங்க காரணம். புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிலீஃப்லாம் நம்மள ஒரு காலத்துல சர்வைவ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். பட் ஆனா இன்னைக்கு
நாம அத நம்ம கூடவே வச்சிருக்கிறதுனால, நம்ம வாழ்க்கையில ஸ்டக் ஆயி நிக்கிறோம். நான் அடிச்சு சொல்றேங்க. இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு எவ்ளோ பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும், எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு காரணம் நான் மேல சொன்ன இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் தான் காரணம். யோசிச்சு பாருங்க, புரியும். ஹீலிங் அப்படின்றதுல ஒரு முக்கியமான கேள்வி. நான் இந்த எபிசோட் முழுக்க உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்குது அதாங்க. கேள்விகள் மட்டும் தான் உங்களுடைய மைண்ட் செட், மனநிலை அத மாத்தும். புரியுதுங்களா? அந்த அ மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது கேள்விகளால மட்டும் தான் மாறும். முதல்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பதில் பேச மாட்டீங்க. எதிர்த்து தான் பேசுவீங்க. யோசிச்சு பார்த்தா தான், இந்த கேள்விகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த உண்மை உங்களுக்கு புரியும். நான் இன்னைக்கு 2வது கேள்வி கேட்கட்டுங்களா? ஒரு வேள நீங்க விரும்புற ஒரு நபரா நீங்க வாழணும் அப்படின்னா, அதுக்கு எந்த மாதிரியான நம்பிக்கைகள் உங்களுக்கு தேவ? இப்ப முதல்ல நான் கேட்ட கேள்வி என்னது? இவ்ளோ நாள் உங்களுக்கு தேவையில்லாத என்னென்ன சுமந்துகிட்டு இருக்கீங்க? முதல் கேள்வி. ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்வி, நீங்க நீங்களா வாழறதுக்கு, நீங்க விருப்பப்பட்ட ஒரு நபரா வாழறதுக்கு, உங்களுக்கு எந்த நம்பிக்கை தேவை? இதுக்கான பதில் நீங்க தான் சொல்லணும். பதில் அது வந்து அந்த பதில சொல்லும்போது அது ஒரு அல்பத்தனமா இருந்தாலும் பரவால்ல. இல்ல நீங்க முட்டாள்தனம்னு நெனச்சாலும் பரவால்ல. இல்ல அது ரொம்ப சைல்டிஷ் ஆனது அப்படின்னு நெனச்சாலும் பரவால்ல. எனக்கு வேணுங்கிறது உண்மையான ஆன்சர். நீங்க என்ட்ட சொல்ல போறதில்ல. எழுதுனா போதும். ஸோ ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் கெடைக்கும். பட் இந்த கேள்வியினுடைய நோக்கத்த அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்க. இப்போ இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ்லாம் நமக்குள்ள வச்சிருக்கோம். தேவையில்லாததெல்லாம் நமக்குள்ள ஏத்தி வச்சிருக்கோம். இத எப்படி வெளியேத்தலாம்? அப்படின்னா, நாம இன்னைக்கு ரெடியா இருக்கிறோம். அத நோட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோவ என்னுடைய வாய்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்திருக்கும். சரிப்பா, இது அத்தனையும் எனக்குள்ள இருக்குது. நான் எப்படி இத வெளியில ஏத்துறது? அப்ப நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இந்த கேள்வி உங்ககிட்டேருந்து வந்துச்சுன்னா, நீங்க அத வெளியேத்த ரெடியா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். என்ன பண்ணலாம்? ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் கேளுங்க. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த தேவை நிறுத்துங்க. எல்லாருக்கும் உங்கள எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த தேவைய நிறுத்துங்க. மத்தவங்கள ஏமாற்றக் கூடாது அப்படின்றதுக்காக, உங்க தகுதிக்கு மீறி, உங்க விருப்பத்துக்கு மீறி, உங்களுடைய எண்ணங்களுக்கு மீறி, உங்க ஆசைகளுக்கு மீறி, அவங்கள ஏமாத்தக் கூடாது அப்படின்றதுக்காக, உங்கள நீங்க தாழ்த்திக்கிறீங்க பார்த்தீங்களா? அத நிறுத்துங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஷேம், அவமானம் அப்படின்றத அவங்க உங்கள்ட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒர்த் அப்படின்றது இன்னொருத்தர் வார்த்தையில இருக்கா? செயல்ல இருக்கா? நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எல்லாரையும் நம்புவீங்க. எல்லாரும் வேணும்னு நெனைப்பீங்க. எல்லாருக்காகவும் எல்லாமும் செய்வீங்க. உண்மையா இருப்பீங்க. லாயல்டினா என்னன்றத உங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஆனா, இத எதையுமே மதிக்காத இடத்துல தான் நீங்க இத காட்டிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் அவங்க உங்களுக்கு அவமானம், ஏமாற்றம், துரோகம், உங்கள கேவலமா நெனச்சது, இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த அவமானங்கள் உங்கள சேர்ந்ததா? கிடையவே கிடையாது. அது அவங்களுடைய இயலாமை. அவங்க குடுத்த அந்த அவமானங்கள நீங்க சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. தூக்கி போடுங்க. உங்கள நீங்க சூஸ் பண்றதுக்கு குற்ற உணர்வு அடையிறீங்களா? தேவையே இல்லீங்க. இந்த உலகத்துல நீங்க பொறந்ததிலிருந்து, நீங்க இறக்குற வரைக்கும் கூட வரப்போறது உங்களுடைய உடம்பு. அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசு. அத தாண்டி தான் பெத்தவங்களாகட்டும், பிள்ளையாகட்டும், கணவராகட்டும், வேலையாகட்டும், வீடு, வசதி, வாய்ப்பு,
பணம், பேர், புகழ் எல்லாமே. உங்க உடம்பையும், மனசையும் நீங்க சூஸ் பண்ணல. இத 2யும் அழிச்சுக்கிட்டு வெளியில உள்ள அத்தனைக்கும் நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்கள காப்பாத்த ஆண்டவனாலயும் முடியாது. நான் சொல்லிட்டேன். ஸோ உங்கள நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க தோத்து போனவங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. உண்மையிலேயே நீங்க தோத்து போனவங்க இல்ல. மத்தவங்க அந்த நம்பிக்கைய உங்களுக்குள்ள புகுத்தி வச்சுட்டாங்க. அந்த நம்பிக்கைய எட்ட போடுங்க. நீங்க உங்கள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சேஃபா வச்சுக்கணும். எப்படிங்க முடியும்? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அந்த நேரம் மட்டும் தான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஆனா, அந்த கண்ட்ரோல் அப்படின்றத நீங்க கையில எடுத்துட்டீங்க. என்ன சுத்தி உள்ள எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும். என் குடும்பத்த கண்ட்ரோல் பண்ணணும். என் பண வரவ நான் கண்ட்ரோல் பண்ணணும். என்னுடைய வசதியான வாழ்க்கைய நான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அந்த நிமிஷமே அது உங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ, உங்கள சுத்தி உள்ள எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அந்த தேவையும் விடணும். புரியுதுங்களா? இது அத்தனையும் நீங்க தூக்கி போட்டு ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா ஈஸிலாம் கிடையாதுங்க. அதையும் சொல்லிடுறேன். ஒரே நாள்ல முடியிற விஷயமா இது? முடியவே முடியாது. ஆனா, ரிலீஸ் பண்ண முடியும். இது எதையும் உங்கள மறங்க, நடக்கவே இல்ல அப்படின்னு நெனச்சுக்கோங்க. இது எதுவுமே அ திரும்ப நீங்க நெனைக்காதீங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. இது அத்தனையும் உங்கள கண்ட்ரோல் பண்ணாம பார்த்துக்கோங்க. அதுதான். உங்கள நீங்க சூஸ் பண்ணும்போது தான், உங்களுடைய பாஸ்ட் உங்க ஃப்யூச்சர கண்ட்ரோல் பண்றத நிறுத்தும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஹீலிங்ல நம்ம என்னென்ன எக்சர்சைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜேர்னல் எடுத்துக்கோங்க. நான் இப்ப ஆல்ரெடி 2 கேள்வி கேட்டுட்டேன். அந்த கேள்விக்கும், இப்போ கேட்க போற கேள்விக்கும் பதில எழுத போறீங்க. சரிங்களா? முதல் கேள்வி. எந்த எமோஷனல் பர்டன் மன ரீதியான, உணர்வு ரீதியான காயங்கள நீங்க ரொம்ப காலமா சுமந்துகிட்டு இருக்கீங்க? எழுதுங்க. என்னை யாரும் புரிஞ்சுக்கல. என்னை யாரும் லவ் பண்ணல. எனக்கு யாரும் தேவையானத செய்யல. எனக்கு சப்போர்ட் பண்ணல. என்ன வேணாலும் இருக்கட்டும் எழுதுங்க. முதல் கேள்வி அதான். எந்த எமோஷனல் பர்டன் நீங்க ரொம்ப காலமா சுமந்துகிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு நம்பிக்கை உங்கள வாழ்க்கையில ஸ்டக் ஆக்கி வச்சிருக்கு? 2வது கேள்வி. எந்த ஒரு சர்வைவல் பேட்டர்ன் உங்கள வளர விடாம தடுக்குது? 3வது கேள்வி. இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இது? கண்ணுக்கு தெரியாத ஒரு எமோஷனல் பேக்கேஜ சுமந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அத தூக்கி போட்டுட்டா, நீங்க என்னவா இருப்பீங்க? உங்க லைஃப் என்னவா இருக்கும்? கற்பனை தான். எழுதுங்க. 5வது கேள்வி. இன்னைக்கு நீங்க எந்த பிலீஃப ரிலீஸ் பண்ண போறீங்க? எழுதுங்க. கேள்விகள திரும்ப சொல்றேன். எந்த ஒரு எமோஷனல் பர்டன நீங்க ரொம்ப காலமா சுமந்துகிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு லிமிட்டட் பிலீஃப் உங்கள லைஃப்ல ஸ்டக் ஆக்கி வச்சிருக்குது? எந்த சர்வைவல் பேட்டர்ன் உங்கள வளர விடாம தடுக்குது? எ இப்போ இந்த பர்டன நீங்க தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படி மாறுவீங்க? உங்க லைஃப் எப்படி மாறும்? இன்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்ண போற அந்த ஒரு லிமிட்டட் பிலீஃப் என்ன? டைம் எடுத்துக்கோங்க. இதுல தப்பு, ரைட்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க எழுதுறது தான் பதில். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான எக்சர்சைஸ் நாம ஒண்ணு பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம், இல்ல ஒரு 5 நிமிஷம் உங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காந்திக்கோங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்திக்கோங்க. கண்ண மூடுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுங்க. அதே மாதிரி வெளி விடுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பெட்டி ஒண்ணு இருக்குது. அந்த பெட்டில இப்ப நான் சொல்லக்கூடிய பிலீஃப்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்க போறீங்க. என்னென்ன?
என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இல்ல கேட்டுட்டு நீங்க சொன்னாலும் சொல்லுங்க. நான் போதுமானவ இல்ல அப்படின்ற அந்த எண்ணத்த எனக்குள்ளேருந்து எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறேன். எனக்கு சேராத, பொருத்தமில்லாத குற்ற உணர்வ என்கிட்டேருந்து எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறேன். என்ன சுத்தி உள்ள எல்லா மக்களுடைய சாய்ஸுக்கும் நான் தான் காரணம், பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட்டட் பிலீஃப எனக்குள்ளேருந்து எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறேன். என்ன நான் சூஸ் பண்ணும்போது பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயத்த எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறேன். அன்புக்கு நான் 100% பொருத்தமானவ, தகுதியானவ. ஆனா, அப்படி தகுதி இல்லன்னு இவ்ளோ நாளா நெனச்சுக்கிட்டு இருந்த அந்த நெனப்பையும் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள நான் வைக்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டீங்களா? இப்போ அந்த பெட்டிய மூடுங்க. அத அப்படியே கையில எடுங்க. கண்ண மூடுங்க. ஆல்ரெடி கண்ண மூடி தான் இருப்பீங்க. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. உங்க கையில நீங்க சுமந்துகிட்டு இருந்த அந்த வெயிட், அந்த கனம் மெல்ல மெல்லமா குறையுது. உங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க வச்சிருந்த அந்த உணர்வுகள பெட்டிக்குள்ள வச்சு காத்தோட கரைய விட்டுட்டீங்க. அப்படியே கரையுது. நீங்க இனிமே அத அத்தனையும் சுமந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்க கண்கள தொறந்து உங்க கைய பாருங்க. அவ்ளோ லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க இதய துடிப்ப நீங்க கேட்கறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாரம் உங்கள விட்டு வெளியில போனதா நீங்க உணர்றீங்க. இப்போ உங்க இதயம் உங்கள்ட்ட சொல்லுது, "நான் நிம்மதிய தேர்ந்தெடுக்க எனக்கு வழிகாட்டியிருக்க. நான் ஹீலிங்க தேர்ந்தெடுக்க எனக்கு வழிகாட்டியிருக்க. நான் என்ன தேர்ந்தெடுக்க எனக்கு வழிகாட்டியிருக்க. இந்த ஸ்பேஸ் எனக்கு குடுத்ததுக்கு நன்றி." அப்படின்னு உங்களோட இதயம் ஒரு ஒரு துடிப்பிலயும் உங்ககிட்ட சொல்லுது. இத பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கான எக்சர்சைஸ் இதுதான் உங்களுக்கு. திரும்ப ஓட்டி பார்த்து இத பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கான ஹோம்வொர்க்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ, நீங்க ஒரு தினமும் 3 வேல நீங்க பண்ணியே ஆகணும். கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், எக்சர்சைஸ் பண்ணணும், ஹோம்வொர்க்க செஞ்சு முடிக்கணும். ஸோ, கேள்விகள் சொல்லிட்டேன். எக்சர்சைஸ் முடிஞ்சிருச்சு. ஹோம்வொர்க் என்னன்றத நான் சொல்லிடுறேன். ஸோ, நான் இப்ப உங்களுக்குள்ளேருந்து என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணி எடுத்து அந்த பெட்டியில வைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது மாதிரி இன்னும் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அதுக்கான லிஸ்ட் ஒண்ணு எழுதுங்க. அந்த லிஸ்ட்லயே அதுக்கான புது பிலீஃப், நம்பிக்கை இதுவரைக்கும் உங்கள்ட்ட அந்த லிமிட்டடான நம்பிக்கை தானே பிலீஃப் தானே இருந்துச்சு. அதுக்கான நியூ பிலீஃப் என்னன்றத எழுதுங்க. உங்கள யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்றது லிமிட்டட் பிலீஃப்னா, நான் லவ் பண்ண தகுதி வாய்ந்தவ அப்படின்றது நியூ பிலீஃப். உங்களுக்கு செல்ஃப் வொர்த் இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய செல்ஃப் வொர்த் அதிகமா இருக்கு அப்படின்றது நியூ பிலீஃப். இத எழுதுறீங்க. ஸோ, இன்னையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பவுண்டரி உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல பீப்பிள் ப்ளீசிங்க்கு நோ சொல்லணும். நீங்க கில்ட் இல்லாம ரெஸ்ட் எடுக்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ண இன்னையிலிருந்து நாளைக்குள்ள நீங்க பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணியிருக்கும். நீங்க கண்டிப்பா நோ சொல்லணும். இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். குற்ற உணர்வு இல்லாம ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்வொர்க். ஸோ இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி
நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிற விஷயங்கள் இதுதான். ஹீலிங் அப்படின்றது ஹெல்தியான ஹேபிட்ஸ அட்டாச் பண்றது மட்டும் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல் வெயிட் வருஷக்கணக்கா நீங்க சுமந்துட்டு இருக்க அந்த எமோஷனல் வெயிட்ட தூக்கி போடுறதும் சேர்ந்தது தான். உங்களுக்கு தேவையில்லாத ஷேம், உங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த அவமானம், உள்ளுக்குள்ள இருக்கிறத தூக்கி போடுறதும் தான். நீங்க மத்தவங்கள காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்குள்ள குற்ற உணர்வ சுமந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த குற்ற உணர்வ உங்கள சூஸ் பண்ணி நீங்க தூக்கி போடுறதும் தான் ஹீலிங். அதே மாதிரி எந்த பெயின் உங்களுக்குள்ள உருவாகி, உங்களுக்குள்ள லிமிட்டட் பிலீஃப குடுக்குதோ, அதையும் தூக்கி போடுறது தான் ஹீலிங் அப்படின்றது. ஒரு தடவையும் இந்த அன்ஹெல்தி பிலீஃப நீங்க தூக்கி போட போட, ஹெல்தியான பிலீஃப் உங்களுக்குள்ள வர்றதுக்கு நீங்க வழி ஏற்படுத்தி குடுக்குறீங்க. ஸோ அந்த சாய்ஸ இன்னைக்கு நீங்க எடுக்குறீங்க. உங்க சாய்ஸ் தாங்க இங்க மேட்டர். தினமும் நீங்க ஷோ அப் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள திரும்ப டே 4ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இத நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நீங்க பழைய பிலீஃப உங்களுக்கு தகுதி இல்லாத பழைய பிலீஃப நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்க ஒரு புது லைஃப், புது மாற்றம் உங்களுக்குள்ள வரவே வராது. அதனால உங்களுக்கு சர்வ் பண்ணாத எல்லாத்தையும் நீங்க தூக்கி போடும்போது மட்டும் தான், நீங்க நீங்களா மாறுறதுக்கான இடம் உங்களுக்கு கிடைக்கும். அத என்னுடைய குரல் உங்களுக்கு குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. மீண்டும் உங்கள 30 நாள் ஹீலிங் ஜர்னி சீரியஸ்ல 4ஆம் நாள்ல வந்து சந்திக்கிறேன்.